ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்காங்க, நீ ஆடு இல்லை பாடு ஆனால் 4 பேத்துக்கு ஒரு சோறு போடு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ஆடவும் இல்லை, நான் பாடவும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க, அதை ரீமிக்ஸ் எடுத்து நான் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஸோ தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். நான் தரங்கும்போது இதே சாதாரண விஷயம் கிடையாது. யூடியூப் நம்ம சும்மா உட்காந்துருக்கோம்னா சும்மா தூக்கி பணத்தை கொடுக்க மாட்டாங்க. யூடியூப்பில் இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்படி உட்காந்துருக்கோம்னா சும்மா யூடியூப்க்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான எஃபெக்ட் போடணும், அதுக்கான கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் அதுக்கான பலன் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ராப்பகலாக கண்ணு முழிச்சு எடிட் பண்ணணும். அதுக்காக நம்ம ரீசார்ஜ் பண்ணி 200 செலவு பண்ணி நம்ம வீடியோ போட்டு எடிட் பண்ணி அந்த வீடியோ அப்படி கிரேட் பண்ணி அப்படி எடிட் பண்ணி அப்படி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தாக்கா யூடியூப்புங்கிறது ஒரு சிசிடிவி கேமரான்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா இந்த சேனலை யூடியூப் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வாட்ச் பார்க்கும். எப்படி பேசியிருக்காங்க, யாரை வச்சு பேசியிருக்காங்க, ஏதாவது பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்காங்களா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ அடுத்தவங்க கண்டென்ட்டை நம்ம போட்டிருக்கோமா, இல்லை அடுத்தவங்க வீடியோ நம்ம எடுத்து போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப் நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸ். ஓகேங்களா? அதில் 3 விதமாக இருக்குது. 3 விதமாக இருக்குது. காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட்டு கிளைம் அப்படிங்கிறது 3 விதமாக இருக்குது. ஸோ அது நம்ம காப்பிரைட் திரும்பி நம்ம மியூசிக் ஏதாவது சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு காப்பிரைட் பண்ணி நம்ம சேனலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சேனலில் 3 யூடியூப் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்ம வீடியோவே நம்ம சேனல்லையே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வீடியோவே போட முடியாது. அப்படி ஒன்று பார்த்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நமக்கு யூடியூப்லேருந்து காசு வரணுன்னா நமக்கு சப்ஸ்கிரைபரோ லைக்கோ எதுவும் கமெண்டோ எதுவுமே கிடையாது. வியூஸுக்கு மட்டும்தான் நமக்கு காசு. ஓகேங்களா? அப்படி நமக்கு நான் பெரிய சேனல் கிடையாது. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 5000 பேர் இருக்காங்க. 6000 பேர் வர போகிறாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டாங்கன்னா ஒரு 10,000 பேர், 20,000 பேர், ஒரு 50,000 பேர் இப்படி தான் பார்க்குறாங்க. அப்போயே அதுக்கே இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா இப்போ நான் ஒரு 5000 பேர் தான் வச்சுருக்கேன். 5000 பேர் வச்சுருக்கேன்னா என் வீடியோ ஒரு 3 பேர், லாங் வீடியோவாக இருந்தால் ஒரு 300 பேர் பார்ப்பாங்க. ஷார்ட் வீடியோவாக இருந்தால் காமெடி வீடியோவாக போட்டோன்னா 8000 பேர், 9000 பேர் பார்க்குறாங்க. ஸோ நமக்கு ஷார்ட் வீடியோவில் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறாது. ஷார்ட் வீடியோவில் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறாது. லாங் வீடியோவில் தான் ஏறும். ஸோ லாங் வீடியோ 200 பேர், 300 பேர் தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறலை. மானிட்டேஷன் அப்ளை ஆகணும்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனால் தான் மானிட்டேஷன் ஆகும். நமக்கு 4000 சப்ஸ்கிரைபர் வரல. 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நமக்கு 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு வேணும் கண்டிப்பாக. அப்படி எங்கள் சேனலில் இன்னும் க்ரோத் ஆகலை. ஸோ யூடியூப்லேருந்து நமக்கு காசு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டால் தான் வரும். அப்படி ஒரு நாள் நான் இன்னை வரையும் சரி அதுக்காக தான் யூடியூப் சம்பளத்துக்காக தான் இன்ன வரையும் நான் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நமக்கு யூடியூப்லேருந்து இன்னும் சம்பளம் வரலை. ஓகேங்களா? வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். யாராவது புதுசாக ஏதாவது இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வீடியோ போடுங்க. தொடர்ந்து நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே சர்றமாக இறங்கிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சைடில் நின்றுட்டு என்ன பண்ணுறான் பாருங்க. இப்போ கூட வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறேன். அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டம் இருக்குது யூடியூப்பில். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.